பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வறுமை இருப்பதே ஒரு பெரும் கஷ்டமாக இருக்கு. ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கு, காசு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நானும் எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன பண்ணல, என்னுடைய வறுமை தீரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சஹாபி இந்த ஒரு சூறாவை ஓதி வந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாதாமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்காங்க மலக்குமார்களை கூட்டிட்டு. உடனே ஆச்சரியப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா மலக்குமார்களை கூட்டிட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த சஹாபி முஃபாத் ஆயிட்டாரு, அதனால அல்லாஹ் ஜனாசா தொழுக வைக்கிறதுக்காக எங்களை அனுப்பியிருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சஹாபி மௌத்தானதுக்கு எதுக்கு மலக்குமார்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜனாசா தொழுக வைக்கிறாங்கன்ட்டு. அப்ப கேட்டபோது சொன்னாங்களாமா, இந்த சூறாவை அவர் ஓதி வந்தாரு, அந்த சூறா ஓதியதின் காரணமாகத்தான் அவருக்கு என்ன இருக்கு, அல்லாஹ் ஜனாசா தொழுகிறதுக்காக மலக்கை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த சஹாபிக்கு கடன் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடன் இருந்தா சஹாபாக்களுக்கெல்லாம் தொழுகை வைக்க மாட்டாங்க, கேட்பாங்க, இந்த கடன் இருக்கா, கடனை யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா கடன் இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தொழுகை வைக்க மாட்டாங்க. கடன் தீக்காத போது தொழுகை வைக்க மாட்டாங்க. அதனால பார்க்கணும், இந்த சஹாபி மௌத்தாகும் போது கடனோட மௌத்த இருக்குது, அப்புறம் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கோட தொழுகை வைப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த சூறாவை ஓதுனதின் காரணமாக அல்லாஹ் கடனையும் என்ன பண்றான், அடைத்து கொடுக்குறான். அதுக்கு உடனே ஒருவர் பொறுப்பேற்று அதை என்ன பண்றாரு, தீர்த்தர்றாரு அந்த கடனை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளோட வந்தாங்கல்ல, அவங்க தொழுகை வைக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கறாங்க, அவங்க பாத்தீங்கன்னா மதீனாவுல இருந்துட்டு இருக்காங்க, இவர்கள் பாத்தீங்கன்னா மக்கால இருந்துட்டு இருக்காங்க. இறந்தவங்க மக்கால இருக்கும் போது எப்படி அவங்க அப்ப உடனே போக முடியும், இப்ப மாதிரி எல்லாம் வாகனம் இல்லை. நீங்க ஜனாசா தொழணும்னு ஆசைப்படுறீங்களா, அதாவது மையத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 2 இது கேட்கறாங்க. கேட்கும்போது ஆமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா எப்படி மெஹராஜ் பயணம் நடந்துச்சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சஹாபியுடைய அந்த ஜனாசாவை தொழுகை வைக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நபி அவர்கள் தொழுகை வைத்ததாகவும் மலக்குமார்கள் பின்தொடர்ந்து தொழுததாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு சூறா. அந்த ஒரு சூறாவை அதிகமா ஓதுனா போதும், கடன் அடையும், வறுமை நீங்கும், செல்வம் தரும், இன்னும் மலக்குமார்கள் கூட உங்களுக்காக துவா செய்வாங்க. விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களை நேசிப்பாங்க. அல்லாஹும் உங்களை விரும்புவான், கௌரவிப்பான். அது என்ன சூறா சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதக்கூடிய இக்லாஸ் சூறா. நம்ம நிறைய நேரம் பெரிய பெரிய சூறாலாம் ஓதுறோம், நம்ம சொல்றோம், நிறைய பேரால ஓத கூட முடியாது. நம்ம அர்-ரஹ்மான் சூறான்னு சொல்றோம், அர்-ரஹ்மான் சூறா ஓதிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி தான். அர்-ரஹ்மான் சூறால வெறும் பாத்தீங்கன்னா குறைந்த வசனங்கள் தான் இருக்கு, அதுலயும் திரும்ப திரும்ப வரும், அதனால நம்ம ஈஸி தான். ஆனாலும் ஓதாதவங்களுக்கோ இல்ல புதுசா ஓதுறவங்களுக்கோ, எழுத்து கூட்டி ஓதுறவங்களுக்கோ, மனப்பாடமா இல்லாதவங்களுக்கோ, அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு ஓதுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது பழக்கம் இருக்காது. வீட்டுல குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறவங்களாலதான் பெரிய சூறாலாம் ஓத முடியும். ஆனா குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா யார் வேணா ஓதலாம். நிச்சயமாக அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நீங்க குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நியத் வச்சு ஓதி பாருங்க, உங்களுடைய எல்லா கஷ்டமும் போகும், அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹும் நேசிக்கக்கூடிய சூறா இது. அல்லாஹுவை நேசிப்பவர் இதை ஓதலாம். இந்த நாள்ல 40 முறை ஓதி பாருங்க. சில நேரங்கள்ல நான் நியத் கபூல் ஆகுவதற்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாரம் நியத் வச்சு 40 நாள்லாம் ஓதிருக்கேன். அந்த தேவை நிறைவேறி இருக்குது, அவசர தேவைக்கு காசு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இன்றைய தினம் நீங்க 40 முறை ஓதுங்க. அது இல்லாமலும் உங்களுக்கு எப்ப எல்லாம் முடியுதோ, நம்ம இத்தனை நாள் ஓதுங்கன்னு நான் சொல்லல, இன்றைய தினம் 40 முறை ஓதுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க ஒரு தேவைக்காகவோ இல்ல செல்வத்துக்காகவோ, கடன் அடைஞ்சு வறுமை நீங்கிறதுக்காகவோ நீங்க நியத் வச்சு என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா தொடர்ச்சியா ஒரு 3 நாள் 40 முறை ஓதுங்க, 7 நாள் ஓதுங்க. இந்த மாதிரி நாட்கள் வச்சு ஓதுங்க. இது ரஜப் மாசமா இருக்கிறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு இது ஓதும் போது ஏற்கனவே 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுற நன்மை வேற கிடைக்குது. அப்ப நீங்க 40 முறை ஓதுவது 13 குர்ஆன் ஓதிய நன்மையும் உங்களுக்கு பெற்று தருது. ரஜப் மாசத்துடைய அதிகபட்ச சிறப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாகுது. ஏன்னா இது புனிதமான மாதமா இருக்குது. இந்த அமலை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவானாக. குறைந்த நேரத்துல சிறப்பான அமல்களை தொகுத்து கொடுக்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவா செய்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.